நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சகோதரி வந்து மாங்கல்யத்துக்கு ஆர்டர் பண்ணாங்கங்க. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது அவங்க ஆர்டர் பண்ண விஷயம். என்ன ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா, ஃபுல் செட் மாங்கல்ய உருக்களும் வித்து வந்து முறுக்கு செயினில் சன்னம் செயினும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து மாங்கல்யம் மட்டும் அவங்கக்கிட்ட தங்கத்தில் இருக்குன்னாங்க. ஸோ அதுக்குள்ள நான் ஓம் டாலர் போட்டு 19 உருக்கள் இருக்கணும் இல்லையா, ஸோ ரெட்டைப்படையில் அனுப்ப வேணாம் அப்படிங்கிறதுனால இடையில ஒரு ஓம் டாலரை கோர்த்துருக்கேன். முடிச்சும் நான் பண்ணலை. ஏன்னா அவங்க இடையில தங்கத்தாலியை வச்சு செயினோட அட்டாச் பண்ணிவிட்டோம் அப்படிங்கிறதுல கயிறில் தனியாக போட்டு செயின் தனியாக வச்சு அனுப்பியிருக்கேன். ஸோ இவங்க என்னென்னா எதுவுமே பேசலை. விலை எவ்வளோன்னு கேட்டாங்க, சொன்னேன். டீட்டெயில் கேட்டாங்க, எப்படி பேமெண்ட் பண்ணணுங்கிற எல்லாமே வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணாங்க, கொடுத்தேன். ஸோ அவ்வளோதான், அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஆச்சரியம், இப்படியெல்லாம் பேமெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன கேட்டேன் அப்படின்னா, எப்படி இவ்வளோ சீக்கிரம் பண்ணிங்கன்னா, உங்கள் கையால் வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த மகிழ்ச்சியை வந்து நான் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணேன். அது முகத்துக்கு முகம்தான் கண்ணாடின்பாங்க. ஒருத்தரை எப்படி நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ அப்படி அவங்க நம்மளை ரிசீவ் பண்ணுவாங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட என்ட்ரியும் நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி அவங்களோட ஆர்டரும் நல்லா இருந்துச்சு. நம்ம எல்லாரையும் பிளெஸிங்ஸ் பண்ணி தான் நம்ம மாங்கல்யம் அனுப்புகிறோம். ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லாரையும் ப்ளஸ் பண்ணாலும் நம்மளோட உண்மையை புரிஞ்சு ஒருத்தங்க நம்மளை ப்ளஸ் பண்ணும்போது மற்றற்ற மகிழ்ச்சி நமக்குள்ளே ஏற்படுது. ஸோ அந்த சந்தோஷத்தை நான் இவங்க மெசேஜ் மூலமாக அனுபவித்தேன். ஸோ அதுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அவங்க என்னை வந்து ஹானர் பண்ண விதம் வந்து ரொம்ப பெருசு, அது எல்லாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியை கொடுத்ததுனால அவங்களுக்கு நான் அன்பளிப்பாக வந்து இன்றைக்கி புதிதாக வந்து ஓப்பன் பண்ண இந்த ஐம்பொன் அட்டிகையை நான் அவங்களுக்கு அன்பளிப்பாக வழங்குகிறேன். இந்த அட்டிகை வந்து என்னோட மன மகிழ்ச்சிக்காகவும் என்னோடய சந்தோஷத்துக்காகவும் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஆர்டர் பண்ண மாங்கல்யம் இது. இந்த சகோதரி தீர்க்க சுமங்கலியாக, சந்தோஷமாக, நோய் நொடி இல்லாமல், ஆரோக்கியமாக, தம்பதியர் ஒற்றுமையாக பல்லாண்டு வாழணும். வரும் ஆண்டில் அவங்க தங்கத்தில் மாங்கல்யம் அணியணும் அப்படிங்கிறத அம்மன்கிட்ட வேண்டிட்டு வாழ்த்தி அவங்களுக்கு நம்ம அனுப்பி வைப்போம். உங்களுக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த சகோதரியை வீடியோவோட கமெண்ட்டில் வாழ்த்து தெரிவிங்க. மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம். நன்றி.